நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில விசிக, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி 8 தொகுதியிலையும் தோல்வி அடையுதுங்கிறாங்க. அதேபோல தேமுதிக 10 தொகுதியில தோல்வி அடையுது. அதேபோல காங்கிரஸ் 28 தொகுதியில 15 to 17 தொகுதி காங்கிரஸ் தோல்வி அடையுது. கம்யூனிஸ்ட் கட்சி அனைத்து தொகுதியிலும் தோல்வி அடையுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்தபொழுது அதனுடைய ஊழல் முறைகேடுகளை, தவறுகளை எந்த விதத்திலையும் சுட்டிக்காட்டாத நிலைமையில் ஒரு பொம்மை கட்சிகளாக கம்யூனிஸ்ட் கட்சி இருந்ததனால் கம்யூனிஸ்ட் கட்சி அனைத்து தொகுதியிலும் தோல்வி அடைகிறது அப்படிங்கிறாங்க. அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடக்கூடிய, தேமுதிக போட்டியிடக்கூடிய, விசிக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் 2ஆம் இடத்திற்கு வருகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ முதல் இடத்துக்கு அதிமுக போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே போல அதிமுக கூட்டணியில அமமுக 11 தொகுதியில 11 தொகுதியும் அமமுக தோல்வி அடைகிறது. பாஜக 28 தொகுதியில 25 தொகுதி தோல்வி அடைகிறது அப்படிங்கிறாங்க. அதே போல பாமக 10 தொகுதியில தோல்வி. மொத்தத்துல 70 தொகுதி இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய சின்ன சின்னதெல்லாம் சேர்த்து அதிமுகவோட 70 to 110 தொகுதி அதிமுக தோல்வி அடையுதுங்கிறாங்க. அதே நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் KN நேருவுக்கு 41 தொகுதி திமுக ஒதுக்குனாங்கல்ல, அந்த 41 தொகுதியில குறைஞ்சபட்சம் 25 தொகுதி திமுக தோல்வி அடையுதுங்கிறாங்க. அப்ப தமிழக வெற்றி கழகம் எப்படியான ஓட்டுக்களை பெறுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. தமிழக வெற்றி கழகம் சென்னை பகுதியில 20 to 25% ஓட்டுக்களை பெறுகிறது அப்படிங்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் கொள்கை சார்ந்தோ, கொள்கை சித்தாந்தங்கள் சார்ந்தோ எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு கொள்கைன்னா என்னென்ன, மதுரை மத்திய தொகுதி, மதுரை கிழக்கு, திருமங்கலம், இப்படி எல்லாம் தொகுதியை சொல்லி அங்க நான் விஜய் அப்படின்னாரு. ஆனா அங்க ஜோசப் விஜய்ன்னு சொல்லல. தேர்தல் நெருங்கி வருகிற காலகட்டத்தில் வேட்பாளர் அறிவிப்புல ஜோசப் விஜய்ங்கிறாரு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கிறிஸ்தவர் ஓட்டுக்கள் ஒரு 100 ஓட்டு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 40 ஓட்டு போயிருக்கு. யாருக்கு? தாவேகாவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. அது அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3ஆவது இடத்துக்கு போகுதுங்கிறாங்க. அப்ப 2ஆவது இடத்துக்கு தாவேகா வருதா, திமுக வருதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அப்ப தமிழ்நாடு முழுவதுமாக என்ன சொல்ல போனா 3ஆவது இடத்திற்கு ஒரு 20 தொகுதியில திமுக வருது அப்படிங்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றமா, அரசியல் புரட்சியா, கொள்கை சித்தாந்தங்கள் சார்ந்து போறாங்களா அப்படின்னா கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு தேமுதிக கட்சி தொடங்கினாங்க. அப்பெல்லாம் நான் அந்த கட்சியில ஒன்றிய மாணவரணி செயலாளராக இருக்கேன். அப்ப நான் இருக்கிற பூத்துல என்னுடைய சித்தி, சித்தப்பா எல்லாத்துக்காலையும் விழுந்து கும்பிட்டு, சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் நம்ம செஞ்சோம், பூத் ஏஜெண்டா இருந்து. அப்ப 8.6%, 8% மேல தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனா அப்போ ஐயா கலைஞர் இருக்காங்க, ஜெயலலிதா இருக்காங்க. ஆனா இப்ப ஐயா கலைஞர் இல்ல, அம்மையார் ஜெயலலிதா இல்ல. 8 வயசுல ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போறாங்க, ஐயா கலைஞர் அவர்களே இறந்து போறாங்க. அப்ப அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்டார் நட்சத்திர அரசியல்வாதி யாருன்னு தெரியாது. அப்ப அவங்க அந்த ஒரு 100 பேர் ஒரு கிராமத்துல இருக்காங்கன்னா அதுல ஒரு 40 பேர் விஜய் ரசிகரா இருக்காங்க, அஜித் ரசிகரா இருக்காங்க, ரஜினி ரசிகரா இருக்காங்க. இப்படி மாறி மாறி இருக்கும்போது அதுல ஒரு 30 பேர் விஜயோட ரசிகரா இருக்காங்க. அவங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாத்துட்டையும் கெஞ்சி அடிச்சு கும்பிட்டு அப்படிலாம் ஓட்டு போட சொல்லி பண்றாங்க. 2வது கிறிஸ்டின், ஒட்டுமொத்த கிறிஸ்டின் அந்த இடத்துல சாஞ்சிட்டாங்க. ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட அவர் களத்துல நிக்கிறார். அப்ப இந்த அடையாளத்தோட, கிறிஸ்தவ அடையாளத்தோட நிக்கிற இவருக்கு நம்ம ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள்ல ஒரு 15% பேர் இதாயிட்டாங்க. ஒட்டுமொத்தமா இப்ப நான் இருக்கிற வெங்காங்குடியில ஒரு 100 பேர் இருக்காங்க, அதுல கிறிஸ்தவர் 100 பேர் இருக்காங்கன்னா 15 பேர் தாவேகாவுக்கு போட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடியவங்க திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பிரிஞ்சு போகுது. அப்ப தமிழ்நாடு முழுவதுமாக உள்ள சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது அதிமுக தோராயமாக ஒரு 60 to 70 தொகுதிகளில் அதிமுக 3ஆவது இடத்துக்கு தள்ளப்படுது. அது அம்மையார் சசிகலாவோட வேட்பாளர்கள் நிறுத்திய பகுதியில பெரும்பாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாடுகள்ல இருக்கு. சரி, இதுக்கு மத்தியில் அதிமுக எப்படி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க.
அது எந்த அளவுக்கு நம்பும்படியானது இல்லை. அதே நேரத்தில் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்குண்டான சாதகமான இன்னொரு சூழ்நிலை என்னன்னா, அரசு அதிகாரிகள், பெரும்பாலான அதிகாரிகள் 100 பேர் இருக்காங்கன்னா 70% பேர் திமுகவுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமா 70% பேர் ஓட்டு இருக்குன்னு இல்லை. இப்ப திருச்சி மாவட்டத்துல ஒரு 70,000 ஓட்டு இருக்கா அப்படின்னா ஒரு 40,000 பேர் அந்தந்த தொகுதியில், எல்லா தொகுதியிலும் பரவலா இருப்பாங்கல்ல. மணச்சநல்லூர் தொகுதியில ஒரு 5,000 பேர், முசிறி தொகுதியில ஒரு 8,000 பேர், இப்படி எல்லாருமே அந்தந்த தொகுதிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டு தாவேகாவுக்கும் போயிருக்கு, அதிமுகவுக்கும் போயிருக்கு, இப்படி பரவலா போயிருக்கு. இந்த அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்கள், இவங்க எல்லாம் பெரும்பாலானவர்கள், முக்கால்வாசி பேர் அதிமுகவுக்கு ஓட்டு போடல. அதனால அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான சூழல் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, திமுக ஆட்சி இழப்பதற்கான சூழ்நிலை என்ன இருக்கு அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சி 8 தொகுதியில தோக்குது. அதே போல தேமுதிக 10 தொகுதியில தோக்குது, காங்கிரஸ் 15 தொகுதியில தோக்குது, கம்யூனிஸ்ட் அனைத்து தொகுதியிலும் தோக்குது. மொத்தத்துல 35 தொகுதி கணக்கு வருது. நேரு 41 தொகுதி வச்சிருக்காருல, அதுல 20 தொகுதி தோக்குது. அப்ப கிட்டத்தட்ட 55 தொகுதி தோக்குது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் 55 தொகுதி போக மீதி எல்லாத்திலையும் ஜெயிச்சிருவாரா? இந்த 55 தொகுதியில தான் அதிமுக ஜெயிக்குமா? அப்ப திமுக ஆளுங்கட்சியா வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாருமே என்ன சொல்றாங்க, தாவேக ஆட்சியை பிடிச்சிடும், குச்சியை பிடிச்சிடும். அதெல்லாம் இல்ல. ஓட்டை பிரிப்பார்கள், கூடுதலான ஓட்டை பிரிப்பார்கள், இமாலய லெவல்ல ஓட்டை பிரிப்பாங்க. ஆட்சி அதிகாரம், சட்டமன்ற உறுப்பினர் என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை, எந்த இடத்துலயுமே சாத்தியமில்லை. கிளை வரை பொறுப்பாளர்கள் இவர்கள்ட்ட இல்ல, பூத் ஏஜென்ட் முறையா வேலை பார்க்கல. ஆக விஜய் ஓட்டுக்களை பிரித்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 5-6 பேர் கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது ஆபத்தானது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் அது அம்மையார் சசிகலா அரசியலுக்கு ஆபத்தானது. முக்குளத்தூர் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக எடப்பாடியை எதிர்க்கிறது என்கிற ஒரு தோரணை இருக்கிறது. எது எப்படியோ 4ஆம் தேதி தெரிய போகுது. அப்படின்னாலும் விஜய் அவர்களால மிகப்பெரிய ஒரு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சறுக்கலை ஏற்படுத்துவார். அதே போல அதிமுகவையும் சறுக்கலை ஏற்படுத்துவார். ஒரு திராவிட கட்சியை ஒழித்து திராவிடம் அல்லாத ஒரு கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற பாஜகவினுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக விஜய் வந்திருந்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, எங்களுக்கு தேவை விஜய், அவருக்கு நாங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிற நிலைமையில கொள்கை, சித்தாந்தங்க, கோட்பாடு, ஒரு வெங்காயமும் எதுவும் கிடையாது, எங்களுக்கு தேவை விஜய் அப்படின்னு ஓட்டு போட்டவங்களும் இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டில் 2வது முறையாக திமுக ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும்? அதே போல எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும்? எது நடந்தாலும் லகரம் டிவியில தொடர்ந்து எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் அந்த கட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை அச்சமின்றி சமரசமின்றி வெளியிடுவோம். அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஊழல் முறைகேடு அதிகமா இருக்கும், போதை பழக்கம் அதிகமா இருக்கும். அப்படிங்கிற ஒரு அச்சத்திலையும் நேரு அமைச்சரோட ஆட்டம் அதிகமா இருக்கும். ஏற்கனவே திருச்சியில 4 பேர்த்த பழி வாங்கியிருக்காரு. திருவரங்க எம்எல்ஏ பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களையும், லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் அவர்களையும், துறையூர் ஸ்டாலின் குமார் எம்எல்ஏ அவர்களையும், முசிறி காடுவெட்டி தியாகராஜன் எம்எல்ஏ அவர்களையும் 4 பேர்த்த பழி வாங்கியிருக்காருங்கிறதுனால ஒட்டுமொத்த உடையார் ஓட்டுகளும் திமுகவுக்கு இல்லை, முத்திரையர் ஓட்டுகளும் திமுக இல்லை, தேவேந்திரர் ஓட்டுகளும் திமுகவுக்கு இல்லை. அப்படிங்கிற ஒரு நிலைமையில போய் அங்க அதிமுகவுக்கு பிடிக்காதவர்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு இருக்கிறார்கள். பல இடங்கள்ல அப்படித்தான் நடந்திருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்துல சின்னத்துறை எம்எல்ஏவுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லாதவர்கள் தாவேகாவுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா அங்க அதிமுக போட்டிட்டு இருந்தா அதிமுக வெற்றி பெற்று இருந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன, நம்ம எதிர்கட்சியா இருந்தா போதுங்கிற லெவலில் தான் வேட்பாளர்களுடைய தேர்வு நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்றாங்க. என்ன நடக்க போதுங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை அச்சமின்றி சமரசமின்றி லகரம் டிவியில இப்போதுமே செய்தி வெளியிடுவோம். நன்றி, வணக்கம்.